ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார் டிடெக்ஷன். ஸோ பாட்ஸ் டேம்பரிங் டார் டிடெக்ஷனுக்கு நம்ம இந்த தடவை யூஸ் பண்ண வேண்டியது வந்து fingerprint.com. ஸோ அகேன் fingerprint.com. ஸோ fingerprint.comல மொத்தம் 3 யூஸ் கேஸ். fingerprint.comல we are using device identity. அதுக்கப்புறம் we are using it for bots tampering and tar detection. அது ஒன்று. ஸோ ஆக்சுவலாக வந்து எத்தனைனா டோட்டல் வந்து 2 யூஸ் கேஸ் தான் நினைக்கிறேன், நாட் 3 யூஸ் கேஸஸ். சாரி. ஸோ ஒன்று வந்து டிவைஸ் ஐடென்டிட்டி ஒன்று யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இன்னொன்று வந்து பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார் டிடெக்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ இன்னொரு தடவை பண்ணும்போது fingerprint.comல வந்து வாட் வி டிட் இஸ், இந்த மாதிரி fingerprint.comல யூசர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு வாட் வி யூஸ் டு டூ இஸ் இந்த இடத்துல வந்து build.jagentest.in which is our test application. இங்கே நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் ரெண்டர் ஆகும்போது fingerprint.comக்கு போய்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி நம்மளுக்கு வரும். அப்புறம் செக்யூராக வி நீட் டு ட்ரான்ஸ்மிட் டு த செக்யூர் வெப் கேட்வே யூஸிங் ஃபெச். அப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செக்யூர் வெப் கேட்வேக்கு எத்தனைன்னா 2 இன்ஃபர்மேஷன் வரும், விசிட்டர் ஐடியும் ரிக்வெஸ்ட் ஐடியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த டிவைஸ் ஐடென்டிட்டியில் விசிட்டர் ஐடி யூஸ் பண்ணிப்போம். விசிட்டர் ஐடி வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம லோக்கலாக இந்த செக்யூர் வெப் கேட்வேயில் அந்த ஐடி இருந்துச்சுன்னு சொன்னால் we allow, if it is not there we redirect this to a denied page. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரே டிஃப்ரென்ஸ்னால் அதே மாதிரி தான் fingerprint.comல போயிட்டு இதோட டிவைஸ் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணி fingerprint.comலேருந்து ப்ரௌசருக்கு வந்து விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி வரும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி தான் விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி இங்கே வரும். பட் ஆனால் டியூரிங் இந்த இடத்துல செக்யூர் வெப் கேட்வே என்ன பண்ணோம்னா அந்த லிசனர் ஏபிஐயில் விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடியை வாங்கி it will send the request ID again back to the fingerprint.com and get the information about the request ID. So the request ID information la dhaan whether the original source who requested the application is actually a hacker, அதாவது he is using bots or tampering tar அப்படிங்கிறது வந்து அந்த ஒரிஜினல் சோர்ஸ் யூஸரை கண்டுபிடிக்கிறதுக்காக whether he is using bots or tampering tar or VPN incognito நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூசர் வந்து அவனோட டெஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரௌசர் லோட் பண்ணோடனே ஜாவாஸ்கிரிப்ட் ரெண்டர் ஆகி இட் கோஸ் டு fingerprint.com. fingerprint.com போனோடனே அங்கேருந்து விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி கீழே ப்ரௌசர் திருப்பி வரும். ப்ரௌசர்லேருந்து வந்த உடனே இட் கோஸ் டு ஃபெச் டு த செக்யூர் வெப் கேட்வே. அங்கே ஒரு லிசனர் ஏபி இருக்குது. அதே லிசனர் ஏபி இட் சென்ஸ் அ சர்வர் ரிக்வெஸ்ட் டு தி fingerprint.com directly. ஸோ இதுதான் ஒரு அடிஷ்னல் ஸ்டெப்பு. செக்யூர் வெப் கேட்வே வில் சென்ட் அ ரிக்வெஸ்ட் ஃபார் த ரிக்வெஸ்ட் ஐடி ரிசீவ்டு அட் த பர்டிகுலர் செஷன் அண்ட் கெட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் பேக் ஃப்ரம் த ரிக்வெஸ்ட் ஐடி டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த ஒரிஜினல் சோர்ஸ், அதாவது இந்த ஒரிஜினல் சோர்ஸ் யார் ரெண்டர் பண்ணாங்களோ வெதர் தேர் யூஸிங் VPN டாரா பாட்டா டேம்பரிங் டார் டிடெக்ஷன் தான் பண்ணோம். ஸோ இந்த இதில் VPN அல்லது இன்காக்னிட்டோ நம்ம வந்து அது வந்து சம்டைம்ஸ் லெஜிட்மேட் ட்ராஃபிக்காக இருக்கலாம். ஸோ VPNையும் இன்காக்னிட்டாவும் இந்த தடவை யூஸ் பண்ணாமல் வீல் ஜஸ்ட் யூஸ் தி ரிக்வெஸ்ட் ஐடி ரெஸ்பான்ஸ்லேருந்து பாட்ஸ் ஆர் டேம்பரிங் அண்ட் டார். ஸோ எந்த JSON ரெஸ்பான்ஸில் பாட்ஸ் டேம்பரிங் டார் வரும் அந்த பர்டிகுலர் சோர்ஸ் ஐபியை we will send it to CSF and block that IP address. So that is the address. So overall summary of the theory வந்து என்ன அப்படின்னா there is a JavaScript. When the application requested it loads na JavaScript render ஆகும்போது fingerprint.comக்கு இங்கிருந்து, அதாவது இங்கேருந்து ஒரு API இருக்குது JavaScript, இங்கேருந்து fingerprint.com ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு API இருக்குது, API key. ஸோ அது திருப்பி வந்து send it to the original sessionலேயே விசிட் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி கொடுக்கும். அந்த ஒரிஜினல் விசிட் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடியை வாக்கி திருப்பி செக்யூர் வெப் கேட்வேக்கு வருது. ஸோ விசிட் ஐடி இக்னோர் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஐடியை மட்டும் டேரெக்டாக செக்யூர் வெப் கேட்வே இட் இஸ் சென்டிங் டு fingerprint.com. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் ஐடியில் இன்ஃபர்மேஷன் பாட்ஸ் ஆர் டேம்பரிங் டாரான்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகி திருப்பி ரிட்டன் செக்யூர் வெப் கேட்வேக்கு வரும். அந்த செக்யூர் வெப் கேட் JSON ஐஸ்மெண்ட்டில் இந்த ஒரிஜினல் சோர்ஸ்னுடைய ஐபியும் சேர்ந்து வரும். அந்த பர்டிகுலர் ஐபிக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் சென்ட் தட் ஐபி டு ஃபயர்வால் இஃப் எனி ஆஃப் திஸ் சேஸ் எஸ் பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார். ஸோ அதுக்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து சில செலெக்ஷன் இருக்குது. பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டாருங்கிறது தான் நான் இப்போ வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக போட்டிருப்பேன். அட் டைம்ஸில் இல்லைன்னா நீங்கள் VPN இன்காக்னிட்டோ பாட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி 3 ஆப்ஷன். ஸோ நான் வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணி பண்ணுறேன். யூ கேன் யூஸ் ஆல் த 5 பட் ஃபார் மீ சைபர் அட்டாக் இஸ் பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார் ஒன்லி. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு தான் ஐ எம் டூயிங் திஸ் இந்த ஆட்டோமேஷன். ஸோ இந்த உபுண்டுவில் மொத்தம் 3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட். அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ மைக்ரோ API சர்வீஸ். மைக்ரோ API ரன் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் த லிசனர் ஜாவாஸ்கிரிப்ட் இருந்து வர விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி வந்து வாங்கிட்டு அதே செகண்ட் ஸ்டெப் பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் சென்ட் த ரிக்வெஸ்ட் ஐடி டு த fingerprint.com and receive the result whether the source IP is found, whether it is bots tampering or tara இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைத்தான் வந்து 2 ஸ்டெப்பு பண்ணும்.
விசிட் ஐடி ரிக்வஸ்ட் ஐடி வாங்கி சர்வர் ரிக்வஸ்ட் டேட்டா fingerprint.com அனுப்பிச்சு அந்த ரிக்வஸ்ட் ஐடியை சென்ட் பண்ண ரிக்வஸ்ட் ஐடி வழியாக தான் உங்களுக்கு வந்து வெதர் இட் இஸ் விபிஎன்னா இன்காக்னிட்டோவா பாட் ஸ்டாம்பரிங் டாரான்னு தெரியும். ஸோ அந்த ரிக்வஸ்ட் ஐடிக்கோட ஜேசன் ரெஸ்பான்ஸ்ல சோர்ஸ் ஐபி இருக்கும். இஃப் எஸ் இது ஏதாவது ஒன்று பாட்ஸ் ஆர் டேம்பரிங் ஆர் டார் அப்படின்னு வந்தது அப்படின்னா தென் தட் சோர்ஸ் ஐபி வில் பி பிளாக்ட். நாட் பாட்ஸ் அண்ட் டேம்பரிங் அண்ட் டார், பாட்ஸா ஆர் டேம்பரிங் ஆர் டார் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் இருக்கும். அது இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் போட்டிருக்கும், செகண்ட் ஷெல் ஸ்கிரிப்டில். ஸோ பைத்தான் வந்து என்ன பண்ணால் ரெண்டு வேலை. ஒன்று லிசனிங் டு தி விசிட்டர் அண்ட் ரிக்வஸ்ட் ஐடி. செகண்ட் ஸ்டெப் இஸ் சென்டிங் தி ரிக்வஸ்ட் ஐடி டு த ஒரிஜினல் fingerprint.com அண்ட் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ் ஃபார் பாட்டா ஆர் டேம்பரிங் ஆர் டார், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் பார்க்கும். ரெண்டாவது ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து கண்டிஷன் போட்டிருக்கோம், பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டாராக இருக்கா இல்லையா. ஸோ அதுதான் அந்த செகண்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் தான் அந்த வேலையை ஆக்சுவலாக செய்யும். அதாவது பைத்தான் வந்து ரெஸ்பான்ஸில் வந்து இட் வில் கெட் எவ்ரி திங். விபிஎன்னா விபிஎன் இன்காக்னிட்டோவா, ஒரிஜினல் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து ஹேஸ் விபிஎன்னா இன்காக்னிட்டோவா பாட்ஸ் டேம்பரிங் டாரான்னு சொல்லிட்டு பைத்தான் 5யுமே எடுக்கும். ஆனால் ஷெல் வந்து இட் வில் டேக் த எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி ஃபார் பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார். அது எஸ் கண்டிஷன் வந்து இருந்தால் மட்டுமே அந்த ஐபியை லாக் பண்ணும். அந்த லாக் ஃபைல் மேலே இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஐபி அட்ரஸை பிளாக் பண்ணும். ஸோ அந்த ஸ்கிரிப்டினுடைய ஃபங்க்ஷன் திருப்பி சொல்கிறேன். இந்த பைத்தான் ஃப்ளாஸ்க் சொல்லலாம், இது ஒரு ஃப்ளாஸ்க் ஆப் மாதிரி தான். ஸோ அந்த ஃப்ளாஸ்க்குங்கிறது மைக்ரோ சர்வீஸ் என்ன பண்ணுதுன்னா விசிட்டர் ஐடி ரிக்வஸ்ட் ஐடி ரிசீவ் பண்ணி ரிக்வஸ்ட் ஐடியை திருப்பி fingerprint.comக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து வர ஜேசன் ரெஸ்பான்ஸில் 5 மெயினான இன்ஃபர்மேஷன் வரும். விபிஎன், இன்காக்னிட்டோ, அப்புறம் வந்து பாட்ஸ் டேம்பரிங் டார் அப்படின்னு சொல்லி 5க்குமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து லாக் பண்ணும். இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்ததில் வந்து பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார் ஆர் பாட்ஸ் ஆர் டார் ஆர் டேம்பரிங் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும்தான் செகண்ட் ஷெல் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கும். அதில் ஏதாவது 1 எஸ் இருந்தாலுமே அந்த ஐபியை லாக் பண்ணிவிடும். இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து அது வெறும் பிளாக்கிங். ஸோ தேர்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து செகண்ட் ஷெல் ஸ்கிரிப்டோட லாகை பார்த்து என்ன ஐபி அட்ரஸ் வந்தாலும் பிளாக் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அது வந்து டூப்ளிகேஷன் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் கேர். ஸோ இன்னொரு தடவை தியரி. ஸோ ஜாவா மொத்தம் எத்தனை ஸ்கிரிப்ட் வேணும்? 4 ஸ்கிரிப்ட் வேணும். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ரெண்டாவது பைத்தான் ஸ்கிரிப்ட்டு விசிட் ரிக்வஸ்ட் ஐடி வாங்கி ரிக்வஸ்ட் ஐடியோட ரெஸ்பான்ஸ் திருப்பி வாங்குறதுக்கு ஜேசன் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் fingerprint.com. அப்புறம் அந்த வர ரெஸ்பான்ஸை செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் த ரைட் ரிசல்ட் ஃப்ரம் த ஷெல் ஸ்கிரிப்ட். அதாவது பாட்ஸ் ஆர் டேம்பரிங் ஆர் டார் எஸ் கண்டிஷன் இருக்கா இல்லையா பார்த்துட்டு அதை மட்டும் அந்த சோர்ஸ் ஐபியை லாக் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போல்லாம் அந்த லாக் ஃபைல் வந்து ஐபி பிரிண்ட் ஆகுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஐபி எடுத்து பிளாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட். மொத்தம் 3 ஷெல் ஸ்கிரிப்ட் வேணும்னா இந்த ஷெல் ஸ்கிரிப்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் optimize பண்ணிக்கலாம். ஸோ I will upload those all these 4 scripts into the all these 4 scripts plus 3 Linux services. ஸோ பைத்தான் ஷெல்லு ஸோ ஒரு பைத்தான் 2 ஷெல் ஸ்கிரிப்ட் மொத்தம் 3 லினக்ஸ் சர்வீஸு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ எவ்வளோ ஆச்சு? ஸோ 4 ஸ்கிரிப்ட் வேணும். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ஒரு பைத்தான் 2 ஷெல்லு 4 ஷெல்லு, அப்புறம் 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் பேக் அண்ட் சர்வீஸுக்கான லினக்ஸ் சர்வீஸ் ஃபைல் வேணும். மொத்தம் 7 ஐட்டம்ஸ் வேணும். இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிடலாம். ஓகேவா? தட் இஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது லேயர் 7 ப்ரொடெக்ஷன் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது லேயர் 3 ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான். லேயர் 7 பண்ணலை. இந்த ரீடைரக்ஷன் இந்த பிளாக் பேஜ் லேயர் 3 ஐபி அட்ரஸ் வந்து பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அடிச்சிடுறேன். ஸோ தட் இஸ் நத்திங் டு டூ வித் த ஓப்பன் ரெஸ்டி. ஓப்பன் ரெஸ்டி ஸ்கிரிப்ட்டுக்கு வேலையே இல்லை. பாட்ஸ் டேம்பரிங் அண்ட் டார் ரிடக்ஷனில் ஒன்லி லேயர் 3 பிளாக்கிங் இஸ் டேக்கிங் பிளேஸ், நாட் லேயர் 7. ஸோ தட் இஸ் த தியரி பிஹைண்ட் திஸ். நவ் லெட்ஸ் கோ பேக் டு தி practical building it. So I'm just showing this. ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை போடுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ரன்னிங் இன் 12443 இல்லையா. ஸோ vi/etc csf டாட் இக்னோர், அந்த இக்னோர் இல்லை csf.confன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐபி வெர்ஷன் 4ல் வந்து அந்த போர்ட் நம்பர் ஆட் பண்ணோம். ஸோ அந்த போர்ட் நம்பர் இங்கே எவ்வளோ கொண்டு வரலாம்? 12443. ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ IPv6ல் அதுவும் நம்மளுக்கு வேணும். ஸோ CSFல வந்து போர்ட் நம்பர் அலோவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு தெரியாது. ஸோ காமா போட்டு அதையும் போட்டாச்சு.
ஸோ csf-r ஒரு கமாண்டு, system ctl restart csf lfd system ctl. அப்புறம் ஸ்டேட்டஸும் பார்த்துடலாம். எனக்கு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஓகேவா, ரைட். இது ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா போர்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டோம். இங்கே லெட்ஸ் ஆட் த ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ மொத்தமாக வந்து என்னென்னா 3 பைத்தான் ஸ்கிரிப்டை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட் முன்னாடி கொண்டு வரலாம். அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் தான் யூஸரோட ப்ரௌசர்லேருந்து விசிட் ஐடி ரிக்வஸ்ட் ஐடி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ரிசீவ் பண்ணி திருப்பி ரிக்வஸ்ட் ஐடியை ஒரிஜினல் fingerprint.com அனுப்பிச்சு வெதர் த ஒரிஜினல் சோர்ஸ் ஹேஸ் பாட் ஸ்டாம்பரிங் ஆர் டாரன் கண்டுபிடிக்கிற. ஸோ அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்பேஸ் பண்ணால் போதும். இப்போ chmod +x வந்து போட்டு சேவ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 3 ஸ்கிரிப்டையும் உள்ளே போட்டுடுறேன். See, I just want to continue once again a bit from the beginning before getting into the console. Okay, see, I told you that we are having totally 4 scripts. ஸோ டோட்டலாக 4 ஸ்கிரிப்டு, ஒரு பைத்தான் கோடு, அப்புறம் 2 ஷெல் ஸ்கிரிப்டு. ஸோ பைத்தான் கோடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் events.logs. அது event.logsனா ஆஸ் பர் த ட்ராயிங் வெப் அப்ளிகேஷன் build.jagantest.in தான் செக்யூர் வெப் கேட்வே பில்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து build.jagantest.in பேஜை லோட் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று உள்ளே இருக்குது, அது ரெண்டர் ஆகும்போது டிவைஸ் இன்ஃபர்மேஷன் fingerprint.comல போய்ட்டு மெஷின் லேர்னிங் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு இட் கிவ்ஸ் பேக் அ ரிக்வஸ்ட் ஐடி விசிட்டர் ஐடி. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு செக்யூராக இதே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபெட்ச் யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் ஐடி விசிட்டர் ஐடி திருப்பி செக்யூர் வெப் கேட்வேக்கு அணுகும். ஸோ இந்த இடத்துல வந்து fingerprint_result.py இஸ் த லிசனர். அந்த லிசனர் வந்து என்ன பண்ணோம்னா விசிட்டர் ஐடியை ரிக்வஸ்ட் ஐடி இப்போ வாங்கிட்டு ரிக்வஸ்ட் ஐடியை மட்டும் இட் வில் எகெயின் சென்ட் பேக் டு த fingerprint.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 API கீ வந்து யூஸ் ஆகும். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு API கீ இருக்கும், அப்புறம் இந்த fingerprint_result.py இன்னொரு API கீ இருக்கும் which is a server API key that should be kept very secret. அது வந்து இட் வில் கோ பேக் டு fingerprint.comக்கு போகும். ஸோ அது வந்து போயிட்டு அந்த ரிக்வஸ்ட் ஐடிக்கு வாட் இஸ் த ஜேசன் ரெஸ்பான்ஸ்னு வரும். அதில் வந்து நம்மளுக்கு தேவை வந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து இந்த fingerprint.comலேருந்து இந்த மிஷினுடைய சோர்ஸ் ஐபி வெதர் இட் இஸ் இன்வால்வ் இன் பாட் ஆர் டார் ஆர் டேம்பரிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இட் வில் கிவ் இட் அஸ் அ ஜேசன் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ரூட் அப்நார்மல் IP.log. அது வந்து எப்படி வரும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாகவே இந்த பாட் டார் டேம்பரிங் எல்லாமே வந்து இந்த ரூட் ஈவெண்ட் logs.logல கம்ப்ளீட்டாகவே வந்து உட்காந்துரும். இந்த fingerprint.sh ஃபைல் வந்து என்ன பண்ணோம்னா கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். இந்த fingerprint.sh அதாவது this event_logs.log will have 5 information. It will get 5 information like VPN, tar, incognito, bots tampering. VPN, tar, incognito, பாட் ஸ்டாம்பரிங் எல்லாமே அங்கே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த fingerprint.shங்கிறது இட் இஸ் அ கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட். அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்டில் ஐ வில் ஆஸ்க் டு கேப்சர் ஒன்லி பாட் டார் டேம்பரிங் அது மட்டும்தான். ஸோ அந்த பாட் டார் டேம்பரிங் மட்டும்தான் வந்து வர மாதிரி ஒரு கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் இங்கே நான் எழுதியிருப்பேன். அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் அந்த கண்டிஷன்ஸ் பாட் ஸ்டார் டேம்பரிங்கில் என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ் வந்து ஏதாச்சும் பாட் ஆர் டேம்பரிங் ஆர் பாட் ஆர் டார் ஆர் டேம்பரிங்கிற கண்டிஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் வேரியபிள் பண்ணிக்கலாம், அந்த வேரியேஷன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் இங்கே போட்டிருப்பேன். சைபர் அட்டாக்னா பாட் ஆர் டேம்பரிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். அந்த கண்டிஷனுக்கு இந்த event_logs மேலே போய் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி அந்த கண்டிஷனில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும்தான் அந்த ரூட் அப்நார்மல் IP.logல வரும். ஸோ அந்த மேட்ச் ஆகிற கண்டிஷனில் வர லாகுக்கான சோர்ஸ் IP அட்ரஸை எடுத்து
சோர்ஸ் ஐபி அட்ரஸை பிக் பண்ணி நான் வந்து ஹோஸ்ட் ஃபயர்வாலில் பிளாக் பண்ணுவேன். ஸோ இந்த அப்நார்மல் ஐபிஸ் லாகை வந்து யார் பிளாக் பண்ணுறான்னா block ips.sh. just go and pick up the IP address from abnormal ips.log and just send it to the host firewall csf-t space IP address log. IP version 4 இருந்தாலும் சரி, IP version 6 இருந்தாலும் சரி, it works. இதுதான் இதனுடைய ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ. ஸோ செக்யூர் வெப் கேட்வே பின்னாடி இருக்கிற டெஸ்ட் அப்ளிகேஷன் build.jagentest.in. ஸோ அது வந்து கிளையண்ட் யூசர் ப்ரௌசரில் வந்து லோட் ஆகுது. அப்போ JavaScript ரெண்டர் ஆகி டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போய் fingerprint.comல மிஷின் லேர்னிங் ப்ரெடிக்ஷனை முடிச்சுட்டு ரிக்வஸ்ட் ஐடி விசிட்டர் ஐடி வரும். அந்த ரிக்வஸ்டர் ஐடி விசிட்டர் ஐடியை திருப்பி வந்து செக்யூர் வெப் கேட்வேக்கு அனுப்பிச்சு அதில் ஒரு லிசனர் fingerprint_result.py ஃபைல் இருக்கும். அது வந்து விசிட்டர் ஐடியை விட்டுட்டு ரிக்வஸ்ட் ஐடியை மட்டும் டேரெக்டாக சர்வர் ஏபிஐ கீயை வச்சு திருப்பி fingerprint.comக்கு அனுப்பிச்சு அந்த fingerprint.comலேருந்து ஒரு JSON ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணும். அந்த JSON ரெஸ்பான்ஸில் வந்து மொத்தம் 5 வேல்யூ இருக்குது. பாட்டா, டாரா, டேம்பரிங்கா, VPN ஆர் இன்காக்னிட்டோன்னு வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதில் 3 மட்டும்தான் அட்டாக்னு கன்சிடர் பண்ணுறோம். பாட், டார், டேம்பரிங். அதுக்கு வந்து கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து events_logs பார்த்து ஜஸ்ட் பாட் ஆர் டேம்பரிங் ஆர் டாரை மட்டும் செக் பண்ணி அதில் ஏதாவது பாட் ஆர் டார் ஆர் டேம்பரிங்கில் ஆன்சர் ஒன்று வந்தாலுமே அந்த ரெஸ்பெக்டிவ் சோர்ஸ் ஐபி அப்நார்மல் ஐபிஸ்ன்னு சொல்லி லாக் பண்ணிடும். ஸோ இந்த லாக் பண்ணுற இந்த ஐபி அட்ரஸை இந்த block_ips.sh வாட்ச் பண்ணி அந்த ஐபியை எடுத்து block@host firewall CSFல CSF-d ஐபின்னு சொல்லி போட்டுரும். whether it is IP version 4 or IP version 6. ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ. ஸோ எத்தனை ஸ்கிரிப்ட்டு? 4 ஸ்கிரிப்ட். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட், அப்புறம் 2 ஷெல் ஸ்கிரிப்ட், 4 ஆச்சு. இது போக இந்த 3 ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா செக்யூர் வெப் கேட்வேல, பைத்தான், 2 ஷெல்லு, அதுக்கு வந்து மொத்தம் எத்தனை சர்வீஸ் ஃபைல்னால் மொத்தம் 3 சர்வீஸ் ஃபைலு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த 3 சர்வீஸ் ஃபைல் வருதா, 3 சர்வீஸ் எல்லாமே அதில் மென்ஷன் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம வந்து இந்த fingerprint.com போன தடவை லுவா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் எந்த விதமான லைப்ரரிஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பெருசாக யூஸ் பண்ணிடல. ஒரு 3 யூஸ் பண்ணோம். அது லுவாராக்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம், அதை போட்டோம். ஸோ பைத்தானில் வரும்போது ஒரு லைப்ரரி வந்து எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ளாஸ்க்கு கார்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் காட்டுறேன். ஃப்ளாஷ் கார்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட்டினுடைய SDK மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பைத்தான் லைப்ரரி, அந்த ஃபிங்கர்பிரிண்ட் ப்ரோ சர்வர் இது வந்து ஆல்ரெடி இந்த பார்ட் 22 இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். அப்புறம் இன் அடிஷன் டு தட் இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஐபி அட்ரஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணோம்ல இந்த அப்நார்மல் ஐபிஸில், இந்த அப்நார்மல் ஐபிஸில் லாக் பண்ணோம் இல்லையா, இதுலேருந்து எடுத்து இந்த பாட் டார் ஆர் டேம்பரிங்கை பண்ணி இது பண்ணோம்ல, அதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அடிஷ்னல் லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ணோம். அப்போ தான் ஷெல் ஸ்கிரிப்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணோம். தயவுசெய்து வந்து இந்த சப்ஜெக்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த பாயிண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. sudo apt-get install jq இது வந்து கண்டிப்பாக போட்டால் தான் அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதில் தேவையான எல்லா அந்தந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்டு, 2 ஷெல் ஸ்கிரிப்ட்டு, அது போக ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் எல்லாமே போட்டு தான் ரெடியாக வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, அந்த CSF ஃபயர்வால் ஐபிஸை ரீட் பண்ணி பிளாக் பண்ணுறதுக்கு ips.sh இருக்குது. இந்த fingerprint_result.py தான் வந்து அந்த ரிக்வஸ்ட் ஐடி விசிட்டர் ஐடி வாங்கி ரிக்வஸ்ட் ஐடியை வந்து நேராக fingerprint.comக்கு அனுப்பிச்சு JSON ரெஸ்பான்ஸை வாங்கி events.logsன்னு சொல்லிட்டு லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணுது. இந்த events.logs.log க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த fingerprint ஆஸ் பர் த drawing fingerprint_result.py. ஸோ event.logsல இருந்து ஒரு கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம். அதுதான் fingerprint.sh. அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து பாட் ஆர் டார் ஆர் டேம்பரிங் இதில் ஏதாச்சும் ஒன்று ஆன்சர் விழுந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி எடுத்து நம்ம வந்து என்ன அப்நார்மல் ஐபிஸில் லாக் பண்ணுவோம். ஸோ இந்த அப்நார்மல் ஐபிஸில் வர ஐபியை டேரெக்டாக ஃபயர்வாலுக்கு அனுப்புறதுக்கு தான் நம்ம வந்து இந்த block_ips.sh யூஸ் பண்ணுறோம். அதை லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல deny.logல அந்த ஐபி அட்ரஸை நம்மளுக்கு ரைட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கான லினக்ஸ் சர்வீஸ் ஃபைல்ஸு எல்லாமே வந்து நான் வந்து இந்த பாண்ட் 22 கூகுள் ட்ரைவில் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை குவிக்காக கோ த்ரூ பண்ணுறேன். fingerprint_result.service இந்த லினக்ஸ் சர்வீஸ் ஃபைல் தான். எல்லாமே நீங்கள் ரூட் டைரக்டரியில் போட்டுருங்க. அந்த 3 ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, நான் சொன்ன இந்த 3 ஸ்கிரிப்ட் எல்லாமே ரூட்டில் போட்டால் போதும். fingerprint result, அப்புறம் fingerprint.sh 2 ஷெல் ஸ்கிரிப்ட் இதெல்லாமே வந்து ரூட் டைரக்டரியிலேயே போட்டுடலாம். போட்டோன்னு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், ரூட் event.logs மேலே ரிசென்ட் பண்ணுறதுக்கு fingerprint.sh, ரூட் அப்நார்மல் ஐபி fingerprint.sh. ஸோ பண்ணிவிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக இங்கே லாக் வந்து எழுதிடுது.
ஸோ இது ஈவன் டாட் லாக்ஸை லிசன் பண்ணுறதுக்கு தான் ஃபிங்கர் டாட் எஸ்ஹெச். ஃபிங்கர் டாட் எஸ்ஹெச் வந்து ரூட் அப்நார்மல் ஐபிஸை கிரியேட் பண்ணும். அதை ரீட் பண்ணுறதுக்கு தான் பிளாக் ஐபிஎஸ். பிளாக் ஐபிஸ் டாட் எஸ்ஹெச்சோட ஒர்க் வந்து ஜஸ்ட் ஐபி அங்கேருந்து ரீட் பண்ணி பிளாக்கிங் பண்ணுறதுக்கு தான், ஹோஸ்ட் ஃபயரோட பிளாக். ஸோ அந்த ஐபிஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகி இருந்ததுன்னா இந்த சோர்ஸ் ஐபி ப்ரௌசர் எந்த யூஸரோட இது வந்து விழுகுதோ அது வந்து கரெக்டாக வந்து விழுகுற மாதிரி செட்டிங் இருக்குங்க. ஸோ அப்படி தான் இங்கே செட் பண்ணியிருக்கு. அதுக்கான சர்வீஸ் ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிடி இடிசி சிஸ்டம் டி எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ திருப்பி நான் ஒன்று சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த கோட்ஸ் ஒர்க் ஆகணும்னா, அந்த பைத்தான் லைப்ரரியும் அந்த இதுவும். சரியா? இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பழைய லாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு தடவை கிளியர் பண்ணுறேன். இந்த அப்நார்மல் ஐபிஸ் அது கிளியரு, டினைடு, அப்புறம் ஈவெண்ட் லாக்ஸு கிளியர் பண்ணிடலாம். அப்போ அந்த 3 சர்வீஸ் போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ நீங்கள் வேணால் அந்த சர்வீஸ் ஃபைலை ஒரு தடவை பார்த்துருங்க. cd/etc systemd system ls. ஸோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் டாட் சர்வீஸ் இது ஆல்ரெடி போட்டாச்சு. இங்கே பாருங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டாட் ரிசல்ட் டாட் பைவை. அப்புறம் இன்னொன்று வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் டாட் எஸ்ஹெச், ஃபிங்கர் ஷெல் ஐபி டாட் சர்வீஸ் இதான் நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லும் பாருங்கள், ரூட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஹெச் அந்த ஃபைல் வருதா. அப்புறம் இதுலேருந்து பிளாக் பண்ணுறதுக்கு இன்னொரு சர்வீஸ் ஒன்று எழுதியிருக்கேன். அந்த சர்வீஸ் ஃபைல் எங்கே பிளாக்கிங்க்கு ஐபி பிளாக் ஐபி ஸ்டார்ட் எஸ்ஹெச் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஐபி ஸ்டார்ட் எஸ்ஹெச், ஃபிங்கர் பிரிண்ட் ஷெல் ஐபி, பிளாக் ஐபி சர்வீஸ். ஸோ 3 சர்வீஸ் இந்த 3மே இப்போ ஆக்டிவாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அப்நார்மல் ஐபிஸில் வருதா இல்லையா, ஏன்னா நான் இன்காக்னிட்டோவில் இருந்து தானே பண்ண போகிறேன். ஸோ அந்த இன்காக்னிட்டோவில் இருந்து நான் அந்த வெப்சைட்டை build.gigantes.in வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா as per the diagram நான் இன்காக்னிட்டோவில் போய் பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். அந்த ரிக்வஸ்ட் ஐடி விசிட்டர் ஐடி வந்து இங்கே ரிசீவ் ஆகி இங்கே போயிட்டு ரிக்வஸ்ட் ஐடி போகும்போது இங்கே இடத்துல பாட் டேம்பரிங் டார் நான் யூஸ் பண்ணல, சிமுலேஷனுக்காக நான் இன்காக்னிட்டோலேருந்து ரன் பண்ணுவேன். அந்த இன்காக்னிட்டோ வந்து எஸ்ங்கிற கண்டிஷன் வரும்போது அப்நார்மல் ஐபிஸ் லாக் ஆயிரும், அதுக்கேற்ற மாதிரி பிளாக் ஆகும். ஸோ மொத்தம் நான் வந்து ஆஸ் பர் தி சைபர் செக்யூரிட்டி நீங்கள் பாட் டார் டேம்பரிங் மட்டும் வச்சா போதும். ஆனால் நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு விபிஎன் ப்ளஸ் விபிஎன் ஆர் இன்காக்னிட்டோ ஆர் பாட் ஆர் டேம்பரிங் சொல்லி எல்லா ஃபைலுமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சிமுலேஷனில் இன்காக்னிட்டோ வரும் கண்டிப்பாக. சரியா? இப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ இதை ரிஃப்ரெஷ் அடிக்கிறேன். சக்ஸஸ் வருது, ஈவன் மெசேஜ் லாக்டுன்னு வருது. லாக் வந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ லாக் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சோர்ஸ் ஐபி இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எதுக்குன்னா நான் வந்து இன்காக்னிட்டோவில் போய் அந்த அப்ளிகேஷனை புல் பண்ணியிருக்கேன், அந்த லாக் அங்கே செட் ஆகிடுச்சு, அதனால் வந்துருச்சு. வாங்க மற்ற அதர் லாக்ஸையும் செக் பண்ணலாம். அப்நார்மல் ஐபிஸில் வரணும்னா ஏன் வந்தது, அப்போ அந்த ஈவெண்ட் லாக்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விசிட்டர் ஐடி ஃபில்டர்ட் ரெஸ்பான்ஸ் பாட்டு கிடையாது. அப்புறம் இன்காக்னிட்டோ மட்டும் பாருங்கள், அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸை சேவ் பண்ணிங்க, ட்ரூன்னு செட் ஆகிருக்கு. டேம்பரிங் வந்து ஃபால்ஸு, அனாமலி 00 டாரும் கிடையாது, விபிஎன்னும் கிடையாது. ஆனால் இன்காக்னிட்டோவில் வந்து அந்த ரிஃப்ரெஷ் பண்ணனால ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் அப்நார்மலில் அந்த ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அது பிளாக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா deny.logல போய் பார்த்தீங்கன்னா அது வந்து தெரிஞ்சிடும். இது என்னோடய சோர்ஸ் ஐபி தான், இது ஃபயர்வாலில் போய் விழுந்திருக்கும், ஆனால் விழுகாது. ஏன்னா நான் வந்து எக்ஸப்ஷனில் போட்டிருக்கேன், அந்த ஐபி அதனால் பிளாக் ஆகலை. சரியா? ஸோ இதுதான் இதனுடைய ஆக்சுவல் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்து இந்த டயக்ராம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் குழப்பிடும். அதனால தான் வரைஞ்சி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா தான் புரியும். முக்கியமான கான்செப்ட் ஒன்று சொல்லிட்டேன். அந்த உங்களுக்கு வந்து fingerprint.com டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு 2 API கீ கிடைக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் போயிட்டு ரிக்வஸ்ட் விசிட்டர் ஐடி வரதுக்கு ஒரு பப்ளிக் ஏபிஐ கீ இருக்கும். அப்புறம் fingerprint_result.py இன்னொரு ஏபிஐ கீ தேவைப்படும். அது சீக்ரெட் ஏபிஐ கீ, ஏன்னா தட் இஸ் செக்யூர் வெப் கேட்வே டு fingerprint.com செக்யூர் கனெக்ஷன் இன்னொன்று போகுது. அது வழியாக தான் உங்களுக்கு அது வந்த சோர்ஸ் ஐபி வந்து எந்த கேட்டகரியில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரியும். இப்போது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த jaganSecurity.blogspot.comலாம் உங்களுக்கு அதை ஒரு தடவை காட்டுறேன். அந்த கண்டிஷனல் அவுட்புட்னு ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய பிளாகில் வந்துட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷன் அண்ட் பிளாக்கிங் ஃபார் வெப் அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது அப்டேட்டட் ட்ரைவ், இது வேண்டாம், நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன்
அந்த ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் லோட டெக்ஸ்ட் ஃபைல். அதில் நிறைய கண்டிஷன்ஸ் நான் கீழே எழுதி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், இதுதான் கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட். அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, விச் இஸ் கால்ட் அஸ் இந்த fingerprint.sh. இதில் வந்து நம்ம அந்த 5 கண்டிஷன்ஸ் போடலாம். அது ஒரு ஆப்ஷனல். அந்த ஆப்ஷனல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். அந்த ஆப்ஷன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, to include all file parameters like VPN, incognito, tar, tampering, incognito எல்லாத்தையுமே நீங்கள் கேப்சர் பண்ண இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது 3 தான் வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 வந்து இப்போ if you want to ignore incognito அதெல்லாம் 4.3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட் எனக்கு வந்து இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாற்றி போடலாம். அதை வந்து எதில் பண்ணுவீங்க அப்படின்னா எல்எஸ் அது fingerprint.sh ஆப்ஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட்னு இருக்கு இல்லையா, ஐ மீன் கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட். அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்டில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் 5 ஆப்ஷன் இருக்குது, இதில் 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அந்த 3 ஆப்ஷன் வந்து எது இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இக்னோர் பாட்டு, இக்னோர் VPN இருக்குது. ஸோ அந்த 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டா இல்லைனா இதுவாக வரும். அது ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பார்ட் 22லேயே நானே போட்டு தான் வச்சுருப்பேன். நீங்கள் அதையே எடுத்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் இங்கே பாருங்கள், பாட்டா, டேம்பரிங்கா, டாரா, இந்த கண்டிஷன் தான். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் ஜஸ்ட் அந்த கண்டிஷனல் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 5ல் நீங்கள் 3 ஆப்ஷன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 யூஸ் பண்ணிக்கலாம், 4 யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்னு போட்டு அந்த 5க்குள்ளே நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சைபர் அட்டாக்னால் பாட், டார், டேம்பரிங் ஆப்ஷன் வந்தால் போதும். அதுக்கு நான் கொடுத்த ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேயா? Okay, that is the update in this video. Thank you for watching.